அன்றைக்கி நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். எங்கள் அம்மா அப்பா கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்திரிச்சு பாருன்றாங்க. நான் ஒரு வித பயத்தோடு, உடம்புலையும் மனசுலையும் நடுக்கத்தோடு எந்திரிச்சு அப்பா ரூமுக்கு போகிறேன். போனால் அங்கே அவர் அசைவில்லாமல் இருக்கார். பார்த்த உடனே உள்ள மரண பயம். 2 கையில் பிறந்த குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிட்டு காருக்கு ஓடுறேன். ஹாஸ்பிட்டலில் he is no moreன்றாங்க. அப்போ என் மனசில் ஒரு கேள்வி, அப்பா நிஜமாவே என்னை விட்டு போயிட்டாரான்னு. அதுக்கான பதில் என் சிந்தனையில் வரதுக்கு முன்னாடி கண்ணில் இருந்து குளம் மாதிரி தண்ணி. அதுக்கப்புறம் எல்லாம் வேகமாக ஓடிடுச்சு. இன்னைக்கு என் பீரோவில் கொடுக்க மனசு இல்லாத அவரோட பழைய சட்டையை பார்க்கும்போது, ஏன் டாடி இவ்வளோ சீக்கிரமாக போயிட்ட அப்படின்னு மனசு குமுறுது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஆறுதல், அவர் என்னை விட்டு போன இந்த 8 இயர்ஸில் என் வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள். என் குழந்தைக்கு பேர் வச்சதுலேருந்து, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சது, எங்கள் அம்மாவோட தனிமையில், எல்லாத்துலேயும் அவர் இன்னும் இருக்காரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு குரல். வாழும் நாட்களில் அவர் எனக்காக செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு தனி மனிதனாக உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அவரோட அன்பு பூமியில் விழுந்த ஒரு விதை. அப்பா போனாலும் அவரின் அன்பு இல்லாமல் போகுமா? அது இன்னும் வாழ்கிறது, நெஞ்சில் ஒரு ஆறாக, வாழ்வில் ஒரு பாடமாக. நன்றி.